ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மென் பொறியாளன் சேனல். இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் அஜூரில் ஃபிஃப்த் சாப்டர் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் நம்ம ஒரு ரிசோர்ஸ் மேனேஜர் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க சாப்டரில் நம்ம அஜூர் ரிசோர்ஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் பார்த்தோம் அண்ட் அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் டெம்ப்ளேட், ஆர்ம் டெம்ப்ளேட் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த ஐடியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி அதை இப்போ அஜூர் போர்ட்டலில் எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் டெம்ப்ளேட்டோட ஒரு ஸ்கீமாவை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம ஒரு டெமோ பார்க்கறதுக்கு இது ரொம்பவே நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டெம்ப்ளேட்ன்றது வந்து ஒரு ஜேசன் ஃபைல். ஸோ ஜேசன் ஃபார்மேட்டில் இங்கே நம்ம சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம டிப்ளாய் பண்ணும்போது நம்ம எந்த மாதிரியான ரிசோர்ஸஸை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் கிரியேட் பண்ண முடியும். லைக் விர்ச்சுவல் மிஷின்ஸ், அஜூர் டிஸ்க், அஜூர் பொலாப் ஸ்டோரேஜ். ஸோ இந்த மாதிரி எந்த விதமான ரிசோர்ஸும் நம்ம இந்த டெம்ப்ளேட் மூலமா கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டெம்ப்ளேட் எப்படி இருக்கும்னா ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஜேசன் ஃபார்மேட்டில் என்ன இருக்குன்னா ஒரு கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ் அப்படி இருக்கும். ஸோ இந்த கீ வேல்யூ பேர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த பக்கங்களா இது ஒரு சாம்பிள், இல்லை வேரியபிள்ஸ் கோலன், தென் வந்து இங்கே கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து கீ, இது வந்து அதனோட வேல்யூ. ஸோ இங்கே ஸ்கீமான்றது வந்து கீ, அந்த ஸ்கீமோட வேல்யூ இது. ஸோ இப்படி தான் வந்து ஜேசன் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன் எக்ஸ்பிரஷன், லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ், இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இங்கே ஸ்கீமாக்கு நம்ம கொடுத்துருக்குது வந்து ஸ்ட்ரிங். டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். டபுள் கோட்ஸ் இல்லாமல் நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து நம்பர்ஸாக கன்சிடர் ஆகும். தென் பூலியன் வேல்யூஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். தென் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம கொடுக்குறது வந்து லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் அரே மாதிரி இருக்கும். தென் ஆப்ஜெக்ட்ஸ்னால் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து which is a collection of other key value pairs. ஸோ இந்த curly brace குள்ளே கொடுக்குறது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு செட் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸை வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஜேசனோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா தான் நம்ம எந்த ஒரு ஜேசன் டெம்ப்ளேட் நம்ம பார்க்கும்போதும் அதை ரீட் பண்ணும்போது அது என்ன மாதிரி ஒரு ரிசோர்ஸை கிரியேட் பண்ண போகுதுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த எலமெண்ட் ஒன்று ஒன்று நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கீமா வந்து ஒரு மேண்டேட்டரி ஃபீல்ட். ஸோ இந்த ஸ்கீமாவில் வந்து டிஃபால்ட்டாக நம்ம அந்த ஸ்கீமாவை வந்து எந்த லொக்கேஷன்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு யூஆர்எல் இருக்கும். ஓகே. தென் கண்டென்ட் வெர்ஷன் வந்து இது நம்ம வந்து நம்மளே பில்ட் பண்ண ஒரு டெம்ப்ளேட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அதில் வந்து நம்மளோட வெர்ஷன் நம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 1ல் ஆரம்பித்து 1.0, 0.1, 1.1 அந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இது நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளோட டாக்குமெண்ட் வெர்ஷனை வந்து பார்க்கும்போது நமக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் இந்த வெர்ஷனில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இந்த கண்டென்ட் வெர்ஷன் வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணும். தென் பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் வந்து இந்த டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்காக பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு டைனமிக்கான ஒரு சில வேல்யூஸை வந்து பாஸ் பண்ணுறதுக்காக இந்த பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த டிப்ளாய்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த பேராமீட்டர்ஸ் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இது இல்லாமையும் டிப்ளாய்மெண்ட் நடக்கலாம். ஸோ அதனால் இது வந்து ஆப்ஷனல் ஃபீல்ட். அண்ட் வேரியபிள்ஸும் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ வேரியபிள்ஸ் வந்து அது அந்த டைனமிக்காக அந்த டிப்ளாய்மெண்ட்டை நடக்கிறதுக்கான ஒரு வேல்யூஸ் நம்ம என்ன பாஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு டிப்ளாய்மெண்ட்டில் வந்து அஜூர் அஜூர் விஎம் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் வந்து இந்த வேரியபிள்ஸில் வந்து 8 GB வேல்யூ பாஸ் பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட்குள்ளே இந்த வேரியபிளோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ரேம் செட் பண்ணால் செட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. Then functions are user different functions that are available within the template. ஸோ அந்த டெம்ப்ளேட்குள்ளே நம்ம பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறோன்னா அது இங்கே பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த வேரியபிள்ஸ் இந்த ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணி அங்கே நம்ம ஒரு அவுட்புட் எடுத்து கூட நம்ம இந்த டெம்ப்ளேட்டை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அதில் அங்கே பண்ணலாம். தென் ரிசோர்ஸ்குள்ளே தான் வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் ரிசோர்ஸை வந்து இங்கே டிப்ளாய் பண்ண போகிறோம் ஆர் என்ன ரிசோர்ஸ் டைப்ஸ் தட் ஆர் டிப்ளாய்ட் ஆர் அப்டேட்டட் இன் ரிசோர்ஸ் குரூப். ஸோ என்ன மாதிரி ரிசோர்ஸை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணுறோம். தென் அவுட்புட்ஸ் வந்து இந்த டிப்ளாய்மெண்ட் முடிஞ்சு நமக்கு ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ. ஸோ இந்த அவுட்புட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி டிப்ளாய்ட் அப்படின்னு ஒரு மெசேஜாக இருக்கலாம், இல்லை அவுட்புட் நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூஸ் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அந்த அவுட்புட்டில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஜேசனோட ஒரு டெம்ப்ளேட் ஸ்கீமா. ஸோ இதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா தான் அடுத்து இப்போ ஒரு டெமோ பார்க்கலாம். ஸோ அதில் நம்ம ஒரு ரிசோர்ஸ் எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும் இந்த ஏஆர்எம் டெம்ப்ளேட் வச்சுன்றதை பார்க்கலாம்.
ஸோ இந்த டெமோவில் இந்த ஏஆர்எம் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு அஜூர் மேனேஜ் டிஸ்க்ன்ற ஒரு ரிசோர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்ற இந்த டெமோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரிசோர்ஸ் மேனேஜரை ரிவ்யூ பண்ணலாம். ஒரு ரிசோர்ஸ் குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரிசோர்ஸ் குரூப்பை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லெஃப்ட் பேனில் செட்டிங்ஸ் கீழே டிப்ளாய்மெண்ட்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் டிஸ்க்னு ஒரு டிப்ளாய்மெண்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ இதை சூஸ் பண்ணுறேன். இதில் டெம்ப்ளேட் ஆல்ரெடி நம்ம வச்சு டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதை ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கீமா இருக்குது, தென் கண்டென்ட் வெர்ஷன், இங்கே பேராமீட்டர்ஸில் வந்து டிஸ்க் நேம் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் பாஸ் பண்ணணும். ஸோ அதனால் அங்கே ஸ்ட்ரிங் இருக்குது. தென் அந்த மேனேஜ் டிஸ்க் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அது எந்த லொக்கேஷனில் இருக்கணும், அதனோட சைஸ் என்ன, டிஸ்க் ஜிபி சைஸு, அதோட சோர்ஸ் ஐடி, ஸோ இந்த மாதிரி அதுக்கான எல்லா பேராமீட்டர்ஸையும் இந்த டெம்ப்ளேட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம இங்கே ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு, ஸோ இந்த ஜேசன் ஃபைல் வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை யூஸ் பண்ணி நம்ம மறுபடியும் நம்ம வந்து ஒரு டிஸ்கை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம அங்கே டெம்ப்ளேட்டில் கொடுத்தது எல்லாமே வந்து இங்கே வந்து பார்த்துருக்கோம். ஸோ இங்கே டிஸ்க் நேம்னு ஒரு பேராமீட்டர் இருந்தது, அந்த டிஸ்க் நேமோட வேல்யூ இது. தென் லொக்கேஷன் ஒரு பேராமீட்டர், அந்த லொக்கேஷனோட வேல்யூ சவுத் ஈஸ்ட் ஏஷியா. தென் எஸ்கேயூ அது வந்து ஸ்டாண்டர்ட் டிஎல்ஆர்எஸ், டிஸ்க் சைஸ் ஜிபி 32. ஸோ அந்த டெம்ப்ளேட்டில் நம்ம மென்ஷன் பண்ண கீ வேல்யூ பேர்ஸோட இன்புட் அண்ட் அவுட்புட் தான் இதெல்லாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நமக்கு பேராமீட்டர்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்னு வந்து 2 ஃபைல் வந்து இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இந்த டெம்ப்ளேட் ஃபைலை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு அஜூர் மேனேஜ் டிஸ்கை வந்து திருப்பி இந்த ஏஆர்எம் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். ஸோ டிப்ளாய் கஸ்டம் டெம்ப்ளேட் அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா நமக்கு இங்கே ஒரு சர்வீஸ் ரிசல்ட் ஆகும். ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பில்ட் யுவர் ஓன் டெம்ப்ளேட் இந்த எடிட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணலாம். இங்கே வந்து லோட் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த டெம்ப்ளேட்டை வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இதை அப்லோட் பண்ண உடனே நமக்கு அந்த டெம்ப்ளேட் இங்கே வந்துருச்சு. இதை ஒருத்தர் ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இது தேவையில்லை, ஸோ இதெல்லாம் நான் டெலீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது நம்ம வந்து மாடிஃபை பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ எதெல்லாம் நமக்கு அப்ளிகபிளோ அதை மட்டும் நம்ம இந்த டெம்ப்ளேட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஓஎஸ் டைப் ஒன்றும் தேவையில்லை, இதை எடுத்தாச்சு. ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ பேராமீட்டர்ஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இங்கே லோட் ஃபைல் கொடுத்துட்டு பேராமீட்டர்ஸ் ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் அப்லோட் பண்ணோம், இப்போ பேராமீட்டர்ஸ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த பேராமீட்டர்ஸில் தான் வந்து நம்ம இந்த டிஸ்க் நேமோட நேம், லொக்கேஷன் வேல்யூ, எஸ்கேயூ இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ பேராமீட்டர்ஸ் வந்து அந்த டெம்ப்ளேட் எப்படி இருந்ததோ அதே, அண்ட் அதனோட வேல்யூஸை வந்து நம்ம அங்கே பாஸ் பண்ணுவோம். ஸோ அங்கே வந்து நம்ம எல்லாம் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துருப்போம், அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ என்னன்றது இங்கே பாஸ் பண்ணுறோம். சேவ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ரிசோர்ஸ் குரூப் வேணுன்றதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். டிஸ்க் நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஸோ நம்ம டிப்ளாய்மெண்ட் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ இதனோட டெம்ப்ளேட்டில் போயிட்டு நம்ம இப்போ வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த ரிசோர்ஸ் குரூப் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம கிரியேட் பண்ண அந்த புது ரிசோர்ஸ், இந்த டிப்ளாய்மெண்ட்ஸ் போயிட்டு இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிட்டோம். இன்புட்ஸில் போயிட்டு நம்ம கொடுத்த இன்புட் பேராமீட்டர்ஸ்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். தென் டெம்ப்ளேட்டில் போயிட்டு நம்ம கொடுத்த டெம்ப்ளேட் தான் அங்கே அப்ளை ஆயிருக்குன்றதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம எப்படி ஒரு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்றத பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம இந்த மேனேஜ் டிஸ்க்ன்ற ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ இதே மாதிரி நம்ம விஎம் கிரியேட் பண்ணலாம். எந்த விதமான அஷ்யூர் ரிசோர்ஸையும் இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஃபைல் மூலமாக கிரியேட் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை வச்சு பண்ணி நம்ம நிறைய ரிசோர்ஸை ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் கிரியேட் பண்ண போகிற எல்லா விஎம்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்க போது. அந்த மாதிரி ஒரு 100 விஎம்ஸ் வேணும்னா அந்த ஒரு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நம்ம 100 விஎம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வித்தின் மினிட்ஸில் வந்து கிரியேட் பண்ணலாம். இல்லைன்னா அதெல்லாம் கிரியேட் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கிற ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்து வரப்போகிற வீடியோஸில் வேறு சில அஜூர் சர்வீசஸ் அண்ட் ரிலேட்டட் திங்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.